இன்னைக்கு பார்க்க போகிறது புலம்புவது, குறுகுறுன்னு பார்க்கறது, உத்து உத்து பார்க்கறது, அப்புறம் சொதப்புறது, குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறது, பாட்டு முணுமுணுக்கிறது, அந்த மாதிரி சில வார்த்தைகள் தமிழில் இருக்கிற வார்த்தையெல்லாம் ஹிந்தியில் இருக்கா என்ன? நிச்சயமாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிறதே மகாராஷ்டிராவில் பிறந்து வளர்ந்தேன். இப்போ மத்திய பிரதேசில் இருக்கேன். ஸோ நான் பேசுகிறதும் நான் சொல்லிக் கொடுக்குறதும் 100% பியூர் ஹிந்தி. எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நான் படித்து கற்றுக்கிட்டது கிடையாது. அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய உச்சரிப்பும் ரொம்ப கவனமாக கேளுங்க. கடைசியில் ஒரு கேள்வியும் கேட்பேன், அதுக்கும் பதில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். क्यों हमेशा बड़बड़ाते रहता है? இது பசங்களை சொல்கிறது. ஏன் எப்போவுமே புலம்பிக்கொண்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது. இந்த ரஹத்தா ஹே அப்படின்ற இடத்துல ரஹத்தி ஹே அப்படின்னு போட்டோம்னா பெண்களை சொல்கிறது. ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற, எப்போவுமே ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். क्यों हमेशा बड़बड़ाते रहता है या रहती है? ये काम गड़बड़ हो गया. இந்த வேலை சொதப்பிருச்சு. கடபட் அப்படின்றது சொதப்பல். சொதப்பிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வேலை ये काम ऐसा क्यों घूर रहा है? இப்படி ஏன் முறைக்கிற அப்படின்னு அர்த்தம். घूर रहा है அப்படின்ற இடத்துல घूर रही है போட்டால் பெண்கள். ஏன் முறைக்கிற, இப்படி ஏன் முறைக்கிற, ஐசே அப்படின்னா இப்படி, ஏன் முறைக்கிற, முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏன் முறைக்கிற அப்படி அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் அது. டுக்குர் டுக்குர் மத் தேக்கோ, குறுகுறுன்னு பார்க்காத, இப்படியே ஏன் பார்க்காத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் டுக்குர் டுக்குரு. குறுகுறுன்னு பார்க்காத அப்படின்னு அர்த்தம். கானா குன்குனா ரஹா ஹே, இந்த ரஹா ஹேக்கு பதிலாக ரஹி ஹேன்னு கூட சொல்லலாம். லேடிஸ்க்கு சொல்லணுன்னா ரஹி ஹே. கானா குன்குனா ரஹி ஹே, கானா குன்குனா ரஹா ஹே, பாடலை முணுமுணுக்கிறாங்க. அப்படி வாய்க்குள்ளேயே பாடிக்கிட்டே இருப்போம்ல, கூடவே பாட்டு கேட்டுக்கிட்டே, அதுதான் குன்குனா ரஹா ஹே அப்படிங்கிறது. பாட்டை முணுமுணுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஹமேஷா பட்டர் பட்டர் கர்த்தா ஹே அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பட்டர் பட்டர். எப்போ பார்த்தாலும் படன்னு பேசினதவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹமேஷா பட்டர் பட்டர் கர்த்தா ஹே அப்படின்னு அர்த்தம். பட்டர் பட்டர் மத் கர், தொணன்னு பேசாத அப்படின்னு அர்த்தம். கியா குசுர் புசுர் ஹோரா ஹே அப்படின்னா என்ன ரகசியம் காதுக்குள்ளே முணுமுணுக்கிறீங்க, என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன ரகசியம் அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். என்ன பேசுகிறீங்க அப்படின்றதுக்கு கியா குசுர் புசுர் ஹோரா ஹே அப்படின்னு சொல்லணும். பக் பக் கர்த்தா ரஹத்தா ஹே அப்படின்னா தேவையில்லாமல் போடுன்னு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பக் பக் கர்த்தா ரஹத்தா ஹே. தேவையே இருக்காது அந்த இடத்துல, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பான். பக் 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 மத்கர், தேவையில்லாமல் பேசாதரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். டுக்குரு டுக்குருன்ற வார்த்தையில் ஒரு சாங்கு கூட இருக்குது. டுக்குரு டுக்குரு தேக்தே ஹோ கியா ஆக்கே தேரி செஹரா தேரா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹீரோயின் கேட்குறாங்க, டுக்குரு டுக்குரு தேக்தே ஹோ கியா, குறுகுறுன்னு என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஆக்கே தெரி செஹரா தேரா அப்படின்னா உன் கண்களையும் உன் முகத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, குன்குனா ரஹே ஹே பௌரே கில் ரஹே ஹே கலி கலி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, குன்குனா ரஹே பௌரே அப்படின்னா முணுமுணுக்கிறது வண்டு, அதாவது பூ மேலே முக்கியம் பாருங்க வண்டு, அதுதான் பௌரா. கில் ரஹே ஹே கலி கலி, மொட்டு பூரா மலருதான். அந்த வண்டு முணுமுணுக்கிறதால பூ மொட்டு மலருதான்.
खिल रहे हैं कली कली கலின்றது மொட்டு கலினா மொட்டு மொட்டு மலர்கிறது கில் ரேனா மலர்கிறது வண்டு வந்து அது அப்படியே ஊன்னு சவுண்டு கொடுக்கும்ல அப்படியே அந்த மொட்டு மலர் தான் இது ஒரு சாங்கு இதே போல் ரொம்ப தெளிவாக நீங்கள் பேசி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் மூலிமா உங்களுக்கு நல்லா சரளமாக ஹிந்தி பேசுகிறத கற்றுக் கொடுப்பேன் நான் வந்து படிப்பு சொல்லி கொடுக்கல என்னுடைய கிளாஸில் நோ டெஸ்ட் நோ எக்ஸாம் நோ சர்டிஃபிகேட் உங்களை பேச வைப்பது மட்டுமே ஒன் அண்ட் ஒன்லி என்னுடைய நோக்கம் आपको हिंदी में बात करवाना ही मेरा इरादा है உங்களை ஹிந்தியில் பேச வைப்பது தான் எனது நோக்கம் அது மட்டும்தான் எனது நோக்கம் என்கிட்ட ஹிந்தி டீச்சரும் வர்றாங்க ஹிந்தி படித்தவங்களும் வர்றாங்க அதாவது டீச்சர் இல்லாமல் நார்மலாக ஹிந்தி கற்றுக்கணுன்னு படிச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்களும் வர்றாங்க யாருக்குமே பேச வரலைங்க நான் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு படிக்க மட்டும்தான் தெரியுது படித்து மனப்பாடம் பண்ணி ஒரு லாங்குவேஜை முழுசாக பேச முடியாது ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கலாம் பட் முழுசாக பேசணும் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து பேசினா தான் அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும் எனக்கு எல்லா வார்த்தையும் தெரியுன்றதால என்கிட்ட கிளாஸில் வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க இப்போது கேள்வி நேரம் கட்பட் மத் கரோ இதுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ஸ்டார்டிங்லேருந்து போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வார்த்தை புதுசாக தான் நீங்கள் கற்றுக்கிருப்பீங்க நீங்கள் புதுசாக கூட இந்த சேனலுக்கு வந்திருந்தா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வீடியோ இருக்குது அதை டச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடியோ மாதிரி என்னுடைய இன்னொரு வீடியோ இருக்காது எல்லா வீடியோலையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக கற்றுக்க கிடைக்கும் அதனால் எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணிடுங்க ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ